வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்னும் சத்திய வசன நிகழ்ச்சிக்கூடாக மறுபடியும் இன்று உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, அருமை தாய் தகப்பன்மாரே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் தியானிப்போம். அதாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது பேசின 7 வார்த்தைகளை நாம் அநேகமாக கேட்டதுண்டு, வாசித்ததுண்டு, தியானித்ததுண்டு. ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக. மரித்தது மாத்திரமல்ல, அவர் உலகத்திலே உயிர்த்தெழுந்தார். அதுதான் அங்கே மிக முக்கியமான காரியம். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், அவர் மரித்தார், ஆனாலும் அவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பேசின வார்த்தைகளை, 2 வார்த்தைகளை குறித்து நாங்கள் இன்று தியானிக்கப் போகின்றோம். இந்த வார்த்தைகளாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது கிறிஸ்து இயேசு பேசின வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். அதனால்தான் இந்த சத்திய வசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. முதலாவது நாங்கள் பார்க்க போகின்றோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர் பேசின முதலாவது வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இது இந்த வசனம் தொடருது. ஆனால் இயேசு அவளை, அந்த மரியாளை பார்த்து அவர் சொன்ன முதலாவது வார்த்தை உயிர்த்தெழுந்த பின்பாடு, ஏன் அழுகின்றாய்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக அழுகை, துக்கம், கவலை, வேதனை, அநேக இடங்களிலே நாங்கள் பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் அங்கே அழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு மனிதனை பார்த்து கேட்கின்றார். அன்றைக்கு மரியாளை மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களையும், இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்களையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அழுது கொண்டிருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாமல், யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கின்றார், ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? அப்பொழுது அந்த மரியாள் சொன்னாள், இயேசுவை காணவில்லை. மரித்தார், அவரை இங்கே தான் அடக்கம் பண்ணினார்கள், ஆனால் இப்போ அவர் அங்கே இல்லை. அவருடைய சரீரத்தை எங்களுக்கு காட்டுங்க, அவருடைய சரீரத்தையாவது நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் என்று அங்கே இருந்த இயேசுவிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த மரியாளுக்கு தெரியவில்லை தனக்கு முன் நிற்பது இயேசு என்று சொல்லி. ஆனால் சற்று நேரத்திலே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அங்கே முன்பதாக நிற்பது இயேசு என்பதை அறிந்து கொண்ட அந்த நொடியிலே அவருடைய அழுகை நின்றது. அந்த அழுகை, கவலை, கண்ணீர் எல்லாம் சந்தோஷமாக மாறியது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய அருகிலே இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கிறார். அவர் எங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? சில வேளை ஆண்டவர் கேட்கிற சத்தத்தை, ஆண்டவர் தான் எங்களோடு இடைபடுகிறார் என்பதை நாங்கள் புரியாமல், தெரியாமல் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மெய்யாகவே இயேசுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பேசுகிறார், இயேசுதான் எங்களோடு இடைப்படுகிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்வோமா இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகை ஒரு நொடி பொழுதிலே சந்தோஷமாக மாறும். அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது, உயிர்த்தெழுந்த முதலாவது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே கண்ணீரை துடைத்து, அழுகையை அங்கே வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணி, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உருவாக்கினார். அதே உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். இன்றைக்கும் அவர் மனிதர்களை மீட்கும்படியாக, மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, அழுகையை, கண்ணீரை துடைக்கும்படியாக மக்களோடு இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார், மக்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இன்று என்ன, அநேக ஜனங்கள் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாமல், இல்லாட்டி கடவுளுடைய வார்த்தைகளை உணர முடியாமல்
அங்கே முன்பு மரியாள் நின்றது போல இயேசுவே பேசுகிறார், ஆனாலும் அது வந்தது இயேசுதான் என்று தெரியாதவளாக அழுது கொண்டே இருந்தாள். அதே போல இன்றைக்கும் நாங்கள் அழுது கொண்டே இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்தது போல இயேசு இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைக்க, அழாதே என்று சொல்ல, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவராலே முடியும். அவரை நாங்கள் பார்ப்போம், அவரை தரிசிப்போம். அவரை காண்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அங்கே ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தவர்களாக அவர்கள் அந்த பூமியிலே மரங்களுக்கு செடிகளுக்கு அங்கே இடையிலே ஒளித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது அவர் சொல்றார், நாங்கள் பாவம் செய்ததினாலே எங்களை மறைத்து கொண்டோம். அப்ப ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போக இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் இவன் ஏதாகும் என்னவாகும் நடக்கட்டும் என்று அவர் விட்டு போகவில்லை. அவர் கூப்பிடுறார், வெளியே வா. அந்த ஆதாமும் ஏவாளுக்காக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோல் உடைகளை எடுப்பித்து அவர்கள் உடுத்துவித்து கூப்பிடுறார், முன்பதாக வா. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மீட்பை கொடுக்க முடியும். நீ உன்னை மறைத்துக் கொள்வதனாலே, நீ ஒளித்துக் கொள்வதனாலே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது. எனக்கு முன்பாக வா, நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையிலே இயேசு வெளிப்பட்டார். இயேசுவை கண்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. அவர் பேசின வார்த்தை என்ன? உயிர்த்தெழுந்த பின்பு இரண்டாவதாக அவர் என்ன செய்தார்? யாரோடு பேசினார்? என்னத்தை பேசினார் என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது அதே அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் ஒன்று கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, இரண்டாவது அவர் பேசின வார்த்தை சமாதானம். உங்களுக்கு சமாதானம். பாருங்க, முதலாவது மரியாளுக்கு சொன்னார், அழாதே, நீ ஏன் அழுகிறாய், உன் அழுகையை நான் மாற்றேன் என்று ஒரு நொடிப்பொழுதை மாற்றின ஆண்டவர் இரண்டாவதாக தன்னுடைய சீஷர்களிடத்திலே கடந்து வந்து அவர்கள் பயத்தினாலே, யூதர்களுக்கு பயந்ததினாலே, ஏனென்றால் தங்களுடைய ஆண்டவர் இயேசுவையே கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள். இப்பொழுது மரித்து 3 நாள் ஆயிற்று. அடுத்த நாள் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஓய்வு நாள் முடிந்து எல்லாரும் தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும், வெளியிலே புறப்பட வேண்டும். ஆனால் இவர்களுடைய கதவு தொடர்ந்தும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? பயத்தினாலே. வெளியிலே போனால் இவர்களையும் அடித்து விடுவார்கள், இவர்களையும் சிலுவையிலே அறைந்து விடுவார்கள் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இயேசு அவர்களுக்கு முன்பதாக வந்து அவர் சொல்றார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே பயம் வருகிற பொழுது எங்களுடைய சமாதானம் எங்களை விட்டு போய்விடும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கள் இருக்கிறது. சிலர் கடன் பிரச்சனைகளுக்கு பயம், சிலர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பயம், சிலர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கான பயம். இப்படி பலவிதமான பயங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை அது இல்லாமல் பண்ணிவிடும். அதை ஆண்டவர் அறிந்தவராக அந்த பயங்களிலே இருந்து அவர்களை எடுத்து, ஏன் பயப்படுறீர்கள்? நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் மரித்து விட்டேன் என்று. ஆம், உண்மைதான், நான் மரித்தது உண்மைதான். ஆனால் இன்று இப்பொழுது உயிரோடு இருக்கின்றேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அப்பொழுது எனக்கு என்ன கவலை? அப்ப எங்களுடைய மீட்பர் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? உங்களுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து விடுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே பயத்தோடு கூட இருக்கிற நீங்கள், கவலையோடு இருக்கிற நீங்கள், அழுது கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் இதிலே இப்படியான மக்கள், அதாவது தன்னுடைய ஜனங்கள் இப்படியாக வாழக்கூடாது என்பதனாலே அவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். பூட்டப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்பட்டது. அவர்கள் இப்பொழுது தைரியமாய் வெளியே போய் சொன்னார்கள், நீங்கள் அறைந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். பயந்தவர்கள் இப்பொழுது யாருக்கு பயந்தார்கள்? யூதர்களுக்கு பயந்தார்கள். ஆனால் அதே யூதர்களுக்கு முன்பாக பவுல், இந்த பேதுரு எழுந்து நின்று சொன்னார், நீங்கள் அறைந்த இயேசுவே நான் பிரசங்கிக்கின்றேன், நான் இனி பயப்பட மாட்டேன். அவருடைய சமாதானம் அவருக்குள்ளே இருந்தது. ஆகவே இன்றைக்கு நாங்கள்
ஆதாம் ஏவாளைப் போல ஒளிந்திருக்கலாம், இல்லாவிட்டால் மரியாளைப் போல கல்லறையிலே நின்று அழுது கொண்டிருக்கலாம். பேதுரு சீடர்களைப் போல கதவை பூட்டி வெளியே போக முடியாத ஒரு பயத்தினாலும் அவமானத்தினாலும் நாங்கள் பூட்டப்பட்ட இருட்டின் அறையில் இருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், சமாதானத்தை தருவேன், எல்லா விதங்களிலும் உங்களை நான் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அதுதான் சிலுவையிலே உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே எங்களுடைய விசுவாசத்தை வைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். அவரை காண்கின்ற பொழுது, அவரை கண்டடைகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும், வழிகாட்டும், வாழ்வை மாற்றும் என்றும் இந்த சத்திய வசன நிகழ்ச்சி, இந்த சத்திய வசனம் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம், எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை அடைவோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.